இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது ஃப்ரண்ட் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்லீவை ஃபோல்டு பண்ணால் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இது ரெண்டும் ஃப்ரண்ட் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டுக்கு இப்படி கர்வ் டீப்பராக வருதா பாடியில், அதே மாதிரி ஸ்லீவ்க்கும் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்க்கும் பாருங்கள் இந்த கர்வ் டீப்பராக வருதா. ஸோ இந்த இதுவும் தான். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு இந்த டீப்பர் கர்வும் தான் மேட்ச் ஆகணும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு வச்சுட்டு இந்த நாட்ச் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நாட்ச் வந்து இதில் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு பின் பண்ணிடணும். பின் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து சுடிதாருக்கு ஸ்லீவ் தைப்போம்ல அதே மாதிரி தான் ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சில் 2 ஸ்டிச்சஸ் போட்டுருக்கோம். ஒரு வேளை இன்கேஸ் இது பின் பண்ணும்போது இது ஃபுல்லாக பின் பண்ணுறோமா, இன்கேஸ் ஸ்லீவ் பெருசாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸ்லீவ் சின்னதாக இருந்தால் தான் நம்ம கவலைப்படணும், பெருசாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ரெண்டு ஸ்டிச் போட்டுருங்க எப்போவுமே ஸ்லீவில். அதே மாதிரி இந்த சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு பாருங்கள். சைடு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லீவை இப்படி எடுத்துகிட்டு இந்த ஆம் ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஆம் ஹோல் ஜாயிண்ட்டு தான் வந்து மேட்ச் ஆகணும். இந்த ஆம் ஹோல் ஜாயிண்ட்டும் இந்த ஆம் ஹோல் ஜாயிண்ட்டும் பின் வந்து இதே மாதிரி பின் பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும், எங்கேயுமே இது வராது. ஃபஸ்ட்டு இங்கே பின்னு இப்படி வெர்டிக்கலாக குத்துறோம். அப்புறம் இந்த ஆம் ஹோல் ஜாயிண்ட்டும் இந்த ஆம் ஹோல் ஜாயிண்ட்டும் எடுத்து வச்சுட்டு சரி சமமாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி
இதை வந்து இப்படி ஹரிசாண்டலாக குத்தணும். ஸோ அப்போ தான் இது ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகும். இது குத்துனதுக்கு அப்புறம் தான் ஸ்லீவ் மேட்ச் பண்ணுவோம். ஸ்லீவ் வந்து இன்கேஸ் இப்படி மிஸ் மேட்ச் ஆனாலும் நமக்கு எந்த இடத்த கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுக்கணும். அங்கே 2 rows ஆஃப் ஃப்ரில்ஸ் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டை விட, அதாவது பேக் இருக்குது, பேக்கை விட பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து இவ்வளோ எக்ஸஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ எக்ஸஸ் இருக்குது பாருங்கள், 1/2 inch எக்ஸஸ் இருக்குது. இந்த 1/2 inch எக்ஸஸை தான் நான் வந்து இங்கே டாட்டா கொடுக்குறேன். இப்போ 1/2 inch எக்ஸஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆர்டர் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கேக்கு 1/2 inch, இந்த பக்கம் 1/4 inch, இந்த பக்கம் 1/4 inch கொடுத்தா மொத்தம் 1/2 inch கிடச்சிருமா. ஸோ இதை தான் வந்து இதை ஃபைனலாக அந்த சைட் சீமில் டாட் பிடிக்காம விட்டுருக்கோம்ல, அந்த டாட்டில் இதை கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே 2 சைடு பின்னு குத்துனா மட்டும்தான் நமக்கு இந்த எக்ஸஸ் எவ்வளோ இருக்குன்றது கரெக்டாக தெரியுமே. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிட்டு இந்த டாட் கிட்டேயும் பின்னிட்டு அடுத்த டாட் கோணே ஆகிடும். அதே மாதிரி அந்த சைடு ரெண்டும் மேட்ச் பண்ணிக்கணும். எக்ஸஸ் லைன்லாம் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஹாப்பி இப்போ வந்து எப்படி மார்க் பண்ணணுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கிட்ட நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட். இப்போ என்னோடய ஸ்லீவ் ரவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து 9 கிட்ட என்னோடய ஸ்லீவ் ரவுண்டு வந்து 10.5. ஸோ 10.5ல் பாதி, 10.5ல் பாதினா 5/1/4. அந்த 5/1/4 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய பைசப் ரவுண்டு கிட்ட, பைசப் ரவுண்டு எங்கே எடுக்கும் அப்படின்னா இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குதுல்ல, ஸ்லீவில் ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல ஸ்லீவை, அந்த இடத்துலேருந்து 4 inches ஸ்டாண்டர்டாக இப்போ என்ன மாதிரி சைஸ் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 4 inches. ஓகேங்களா. இப்போ நம்மளோட குண்டா இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா வந்து 5 inches தான் வரும். ஆனால் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு 3.5 inch தான் வரும். ஸோ அந்த இடத்த இதை மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக டேப் வச்சுட்டு அங்கே பைசப் ரவுண்ட் என்ன எடுத்துக்கணும். ஸோ என்னோடய பைசப் ரவுண்ட் வந்து 13 வந்துச்சு. ஸோ 6.5 கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இதையும் தான் ஜாயின் பண்ணணும். ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஸ்டாண்டர்டாக ஃபஸ்ட்டு 1.5 inch அளவு வச்சுருந்தாலும் 1.5 inch தைச்சிடுவோம். போட்டு பார்த்துட்டு வேணால் அதுக்கப்புறமா நம்ம ஆன்சை செக் பண்ணிப்போம். 1.5 inch இங்கேயும் 1.5 inch.
மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு வந்து ஸ்லீவோட பாதி 5 1/4. அப்புறம் இந்த ஷோல்டரோட சென்டர் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பைசெப் 600 இதே ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே 1.5 இன்ச் இதோட ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த ஸ்லீவ் வந்து இந்த ஸ்லீவோட ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, இது வந்து மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கணும், கீழே பார்த்த மாதிரி, அதாவது பாடியை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்லீவை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். இந்த சைடு இந்த 1.5 இன்ச் வச்சு தைச்சிடுங்க ஃபஸ்ட்டு. இது தைச்சதுக்கு அதுக்கப்புறமா ஆம்சை வேணால் செக் பண்ணிவிட்டு தையல். இப்போ இந்த கேஸ் வந்து இப்போ எனக்கு நான் இங்கே ஆம்சை எப்படி எடுப்போம் அப்படின்னா, இதோட சென்டர், அதாவது இதை கரெக்டாக இப்படி 2 சைடுமே மேட்ச் பண்ணிட்டு தான் இப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு மேலேருந்து இப்போ எனக்கு ஆம்சை வந்து எவ்வளோன்னா 7.5 வரணும் எனக்கு. 7.5னால் இங்கே தான் வருது இல்லையா? ஸோ பட் நான் இங்கே போட்டிருக்க 1.5 இன்ச் வந்து இங்கே தானே போட்டிருக்கேன். அப்போ இந்த இடம் வந்து நமக்கு இங்கே மட்டும்தான் டைட் வேணும், பட் நமக்கு செஸ்ட்டுக்கிட்ட லூஸ் தேவை தான் படுது. அப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து அப்படி கிராஜுவலாக இதோடு கொண்டு போய் ஜாயின் பண்ணுங்கள் ஒரு 2 இன்ச்சு கீழே. அதே மாதிரி இதை அப்படியே கிராஜுவலாக கொண்டு போயிட்டு இந்த பைசெப் ரவுண்ட் தையலோட ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம். நமக்கு ஆக்சுவலாக இந்த ஷேப் போட்டுடலாம். இந்த ஆம்சை இங்கே மட்டும் அந்த டைட் லூஸ் வராமல் டைட் வரதுக்காக மட்டும் இங்கே இந்த ஆம்சையை ஆக்சுவலாக மெஷர் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த பைசெப் ரவுண்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து கொண்டு வந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் கீழே அப்படியே கிராஜுவலாக கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா அப்போ தான் மட்டும் இந்த கப் ஷேப்பில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதுக்கப்புறமா இப்போது வெயிஸ்ட்டு இப்போ வெயிஸ்ட் எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய இதுதான் வந்து ஹூக் பட்டி. இந்த ஹூக் பட்டியோட எண்டுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹூக் பட்டியோட எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக மெஷர் பண்ணுவோம். ஐ பட்டியோட ஸ்டார்டிங், ஏன்னா நான் இங்கே தான் வந்து அந்த ஐ வந்து தைக்க போகிறேன். நான் இங்கே தான் கணக்கு, இது கணக்கு கிடையாது, இதுதான் கணக்கு. 32 இருக்குது. என்னுடைய வெயிஸ்ட் வந்து 30 இன்ச்சஸ். அப்போ எக்ஸஸ் பார்த்தோம்னா 2 இன்ச்சஸ் இருக்கா. இந்த 2 இன்ச்சஸ் தான் நம்ம வந்து டாட்டா கொடுப்போம். எப்படி தருவோம்னா, பேக்கோட எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டு சைடில் சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே 3.5 இன்ச். ஸோ எனக்கு மொத்தம் 2 வந்துச்சா, 2வை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 0.5 வரும். ஸோ 0.5 இந்த பக்கம், 0.5 இந்த பக்கம், 2 சைடும் மார்க் பண்ணிட்டு தான் டாட். அதே மாதிரி இந்த சைடு. ஸோ இந்த சென்டர்லேருந்து